Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல MBBS BDS அட்மிஷனுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. அப்படி கால் ஃபார் பண்ணும்போது ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுவோம். ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடும்போது நம்ம கையில என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியா இருக்கணும் அப்படிங்கறத பாத்துருவோம். so that நீங்க அதை ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ first of all உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு பிளஸ் மேனேஜ்மென்ட் கோட்டாவுக்கு என்ன வேணும்னு சொல்லிறேன். மேனேஜ்மென்ட் கோட்டாலலாம் நீங்க தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டியா இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும் அதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே நீட் யூஜி 2025 கான அட்மிட் கார்டு வேணும். இந்த இடத்துல நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அட்மிட் கார்டை ஃபில் பண்ணி எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போயிருப்போம். அதை எக்ஸாம் ஹால்லே வாங்கி வச்சுக்குவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்திருப்போம் வெறும் கையோட. அப்போது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அட்மிட் கார்டு அப்படிங்கிறத ஒரு 3 காப்பி 4 காப்பி போட்டு வீட்டில் ஒரு 3 காப்பி அங்கங்கே ஃபைலில் பத்திரமா வச்சுருங்க. ஃபில் பண்ணி ஒரு காப்பியை நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு. அப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா காப்பி போடலன்னா கூட இன்னொரு 3 காப்பி அட்மிட் கார்டு எக்ஸ்ட்ரா காப்பி போட்டு கையில் வச்சுக்கோங்க. அட்மிஷன் வரைக்கும் உங்களுக்கு நீட் யூஜி 2025கான அட்மிட் கார்டு தேவைப்படும். ஹால் டிக்கெட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அட்மிட் கார்டு அட்மிஷன் வரைக்கும் காலேஜில் போய் ஜாயின் பண்ணும்போதும் நீங்கள் அந்த அட்மிட் கார்டு காப்பி காலேஜில் ஜாயின் பண்ணுற காலேஜில் கொடுக்கணும். இது இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீட் யூஜி 2025 ஸ்கோர் கார்டு. ஸ்கோர் கார்டுங்கிறது நம்ம எப்போ எதிர்பார்க்குறோம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து ஜூன் 14ஆம் தேதிக்குள்ளே எப்போ வேணால் நமக்கு ரிசல்ட் வரலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஜூன் 14, முன்னாடியே வரணும்னா ஜூன் 4ஆம் தேதி வரலாம். எவ்வளோ தள்ளி போனாலும் ஜூன் 14க்கு மேலே தள்ளி போகாது. ஸோ நீட் யூஜி 2025 ஸ்கோர் கார்டு வந்தது, அதையும் ஒரு 4-5 காப்பி போட்டு வச்சுக்கோங்க. அட்மிஷன் முடிகிற வரைக்கும் எங்கே வேணால் கேட்பாங்க, தேவைப்படும். அடுத்து உங்களோட கிளாஸ் 10th ஒரிஜினல் மார்க் ஷீட்டு அப்லோட் பண்ணும்போது 2 சைடையும் ஸ்கேன் பண்ணி ஒரே PDF ஃபைலாக அப்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேஜில் ஃப்ரண்ட் பேஜ் வரணும் உங்களோட 10th மார்க் ஷீட், செகண்ட் பேஜில் பேக் சைடு வரணும். அந்த மாதிரி. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11th மார்க் ஷீட் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும். இப்போ CBSE ICSEயில் படித்தவங்க 11th பப்ளிக் கிடையாதுன்னா அவங்களுக்கு தேவையில்லை. அதே தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்தவங்க அவங்க 11th பப்ளிக் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 11th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கடுத்து HSC மார்க் ஷீட் 12th ஸ்டாண்டர்ட் தான். 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் அது இப்போ முன்னாடியே கொடுத்துருவாங்க, உங்களுக்கு சீக்கிரமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு 12th மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதுவும் போத் சைட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். கையில் ஒரிஜினல் வச்சுக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், இப்போ வேறு கோர்ஸ் படிக்கிறவங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் அங்கேருந்து வாங்கி வச்சுக்கிட்டா போதும். வேறு எந்த கோர்ஸும் படிக்கலாங்கிறவங்க 12th முடித்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், 12th முடித்த ஸ்கூல்லேருந்து TC கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது கம்பல்சரி அப்லோட் பண்ணும்போது தேவைப்படும், கேட்பாங்க. Certificate for proof of study from 6th to 12th standard for the candidates who have studied completely in Tamil Nadu. இல்லை தமிழ்நாட்டில் படிக்கல வேறு ஸ்டேட்டில் படித்த எங்கே நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி 6th to 12th போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 6th to 12th போனஃபைட் சர்டிஃபிகேட் எதுக்கு கேட்குறாங்கன்னா, நீங்கள் ரெகுலர் ஸ்கூலில் போய் படித்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ 6th to 12th போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க எல்லாருமே. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் அப்படின்னா என்ன அர்த்தம், OC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடையாது. மற்றபடி BC ஸ்டூடெண்ட், BCM ஸ்டூடெண்ட், MBC DNC ஸ்டூடெண்ட்ஸ், MBC ஆர் DCன்னு வரும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ், SC ஸ்டூடெண்ட்ஸ், SCA ஸ்டூடெண்ட்ஸ், ST ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாம் இவங்களுக்குரிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கணும். ஒரிஜினலை அப்லோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் பழையாட்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டலாக ஃபோட்டோ ஒட்டி வருது இப்போ ரீசெண்டாக. அந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறது அட்வைசபிள். ஓகே, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பை ரெசிடென்ஸ்னு இருக்கலாம், பை பர்த்னு இருக்கலாம். ஆனால் சர்டிஃபிகேட்டோட ஹெட்டிங்கில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு இருக்கணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஸ்டேட் கோட்டாவுக்கு கம்பல்சரி, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, சேவை மையத்தில் அப்ளை பண்ணால் கொடுத்துருவாங்க. பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் த கேண்டிடேட், ஸ்டூடெண்ட்டோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும். அடுத்து டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸில் இப்போ இது கேட்குறதில்ல, ரேஷன் கார்டு பாஸ்போர்ட்லாம் கேட்குறதில்ல. ஒன்லி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் த பேரண்ட், எனி ஒன் பேரண்ட். ஒன்று அம்மாவது அல்லது அப்பாவது, 2 பேருக்கு தேவையில்லை. அப்பாவது மட்டும்தான் வைக்கணுமா, கிடையாது. அம்மாவது மட்டும்தான் வைக்கணுமா, கிடையாது. 2 பேர்த்தில் யார் வேணும்னா வைக்கலாம். ஆனால் எனி ஒன் பேரண்ட், கண்டிப்பாக அப்பாவது தான் வைக்கணும் இல்லை கண்டிப்பாக அம்மாவது தான் வைக்கணுங்கிற ரூல்ஸ் கிடையாது. ஒன்று அம்மாவது இல்லைன்னா அப்பாவது, யாரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதில் ஸ்டூடெண்ட்டோட கம்யூனிட்டியோ அந்த பேரண்ட்டோட கம்யூனிட்டியும் ஒத்து போகணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான்.
பேரண்ட்டுக்கு அந்த ஒரு சர்டிஃபிகேட் தான் தேவைப்படும். ஸ்பெஷல் கேட்டகரி ஃபார்ம்னு ஒன்று சொல்லி நமக்கு ப்ராஸ்பெக்டஸ்லேயே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை ஆன்லைன்லேயே நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி ஃபில் பண்ணாலே ஒரு ₹100 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிப்பாங்க. அதை விட்டுடுங்க. ஸ்பெஷல் கேட்டகரினா ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இந்த 3க்கும் அதை ஆன்லைன்லேயே சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்லாம் காலேஜில் கொடுப்பாங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஃபார் 7.5% ரிசர்வேஷன் இப்போ வாங்க வேண்டாம். ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை வாங்கணும். இப்போவே போய் அர்ஜென்ட் படாதீங்க. ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் ஆகட்டும். அதில் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. சிலருக்கு எம்இசைடி போட்டாலே அவங்க 7.5% ரிசர்வேஷன் கிளைம் ஆகிடும். யாருக்கு கிளைம் ஆகலையோ அவங்க மட்டும் அந்த சிஓ ஆஃபீஸ்க்கு ப்ராஸ்பெக்டஸ் 2025 அட்மிஷனுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதிலிருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். அவசரப்படக்கூடாது, பொறுமையாக அது வாங்கிக்கலாம். கால் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் இது இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ் ஃபார் த கேண்டிடேட், அதாவது பேரண்ட்டோட இன்கம் சர்டிஃபிகேட். யாருக்கு? கேண்டிடேட்டோட பேரண்ட்டோட இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் கிளைமிங் ஃபீ எக்ஸம்ஷன். ஃபீ எக்ஸம்ஷன் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க? ஒருவேளை எஸ்சி ஸ்டூடெண்ட்டோ, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்டோ, எஸ்டி ஸ்டூடெண்ட்டோ அல்லது இந்த 3 கேட்டகரியிலேயே கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டியனாக இருந்தாங்கனாலோ இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா இந்த 3 கேட்டகரி இல்லை இந்த 3 கேட்டகரியிலேருந்து கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆனவங்களாக இருந்து அவங்களோட ஆனுவல் இன்கம் வருட வருமானம் 2.5 லேக்குக்கு கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ்லாம் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் கிடையாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கவங்க அல்லது இந்த 3 கம்யூனிட்டிலேருந்து கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆனவங்க அவங்களோட வருட வருமானம் 2.5 லேக்ஸ்க்கு கம்மியாக இருந்ததுன்னா 2.5 ஆர் அதை விட கம்மியாக இருந்ததுன்னா அவங்களோட பேரண்ட்டோட இன்கம் சர்டிஃபிகேட்டை வாங்கி அதை அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் காலேஜ் ஃபீஸும் கிடையாது, டியூஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அதனால் ஃபீஸ் எக்ஸம்ஷன் யாருக்கு வேணுமோ அவங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்து 2 லட்சத்துக்கு கீழே கம்மியாக அவங்க வருட வருமானம் இருந்தால் அவங்க இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவையில்லை. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கு தேவையில்லை. இப்போ நான் எழுதுறதெல்லாம் யாருக்கு தேவையில்லைன்னு எழுதிடுறேன். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கு நோ நீடு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், சிபிஎஸ்சிக்கு நோ நீடு, ஐசிஎஸ்சிக்கு நோ நீடு. இந்த 3 போர்டுக்கும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. இது வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அவங்க வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும். இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்லேயோ சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சியில் படித்தவங்களுக்கு தேவைப்படாது. இது தவிர வேறு ஏதாவது ஸ்டேட் போர்ட்லேயோ வேறு ஏதாவது ஃபாரின் ஸ்கூல் காலேஜில் இருக்கக்கூடிய ஃபாரின் ஸ்கூலில் இருக்கக்கூடிய போர்ட்லேயோ படித்தாங்க அப்படின்னா அந்த 3 போர்டு தவிர வேறு எதுலேயாவது படித்தாங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும் ஃபார் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் அந்த மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன போர்டுன்னு கேட்பாங்க. இந்த 3 போர்டு இருக்கவங்களால அப்ளை பண்ணவே முடியாது, என்ன தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க. நெக்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஆர் ரிலீஜியஸ் மைனாரிட்டி. ரிலீஜியஸ் மைனாரிட்டிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ரிலீஜியஸ் மைனாரிட்டி காலேஜ் தான் இருக்குது. தட் இஸ் கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் மைனாரிட்டி. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிங்கிறது நமக்கு 2 இருக்குது. என்னென்ன? தெலுங்கு மைனாரிட்டி, இன்னொன்று மலையாளம் மைனாரிட்டி. இதில் மலையாளம் மைனாரிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, தெலுங்கு மைனாரிட்டி, 3மே தெலுங்கு மைனாரிட்டியில் போகிறேன் நான் அல்லது மலையாளம் மைனாரிட்டியில் போகிறேன் அல்லது கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் தான் 13.5 லட்சம் டியூஷன் ஃபீஸ். அது இல்லாமல் உங்களுக்கு என்ன வருங்க? 4 to 5 லட்சம் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், லொட்டு ஃபீஸ், லொசுக்கு ஃபீஸ், எல்லா ஃபீஸும் கேட்பாங்க. இதுக்கு தெலுங்கு மைனாரிட்டி கல்லூரிகள்லாம் திருச்சி, எஸ்ஆர்எம், கற்பகம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு 5 காலேஜஸ் இருக்குது. மலையாளம் மைனாரிட்டி காலேஜ் வந்து கன்னியாகுமரியில் மூகாம்பிகா காலேஜ் வந்து மலையாளம் மைனாரிட்டி காலேஜ். கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ்னால் அந்த பனிமலர் அந்த மாதிரிலாம் வரும். நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு சென்னையில் வந்து மாதா மெடிக்கல் காலேஜ் அந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு போடுறேங்க. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி கல்லூரிகளோட லிஸ்ட் போடுறேன். சிஎம்சி வேலூர்னா 85,000 என்னமோ ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் வரும். ஓகே, சிஎம்சி வேலூருக்கு மட்டும் ஃபீஸ் கம்மி தான், அது கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் தான் வருங்க. ஓகே, இப்போது இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு சர்டிஃபிகேட் எங்கே வாங்குறது? வெயிட் பண்ணுங்கள். 2024 ப்ராஸ்பெக்டஸில் இருக்க அந்த ஃபார்மேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து இப்போ அவசரமாக ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சைன் வாங்கி ரெடி பண்ணி வைக்காதீங்க. 2025க்கு ஒரு ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸில் ஒரு ஃபார்மேட் வரும். சேஞ்சஸ் வந்திருந்தால் வரலாம்.
ஒரு நாள் அது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு பிரச்சனையே இல்லை. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி நீங்கள் படித்த ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட தான் வாங்க போகிறீங்க, அது ஸ்கூல் பிரின்சிபல்னு சொல்லுவோம். அவர் சைன் போட்டால் தட் இஸ் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் யூ. இந்த தெலுங்கு மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி, மலையாளம் மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும். மலையாளம் மைனாரிட்டினா கேரளாக்காரங்க, தெலுங்கு மைனாரிட்டினா ஆந்திராக்காரங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ப்ளஸ் நீங்கள் உங்கள் ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட ப்ராஸ்பெக்டஸில் இருக்க ஃபார்மேட்டில் அந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டின்னு இருக்கும். தெலுங்கு மைனாரிட்டின்னு ஹெட்டிங் இருக்காது, மலையாளம் மைனாரிட்டின்னு இருக்காது, லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டின்னு இருக்கும். அந்த ப்ராஸ்பெக்டஸில் கடைசியில் அந்த பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட நேமு, உங்களோட டீட்டெயில், நீட் ரோல் நம்பர் இதெல்லாம் ஃபில் பண்ணி உங்கள் ஹெச்எம் கிட்ட போய் கொடுத்து, அது பிரின்சிபல் 12th படிச்சுப்பீங்களே அவங்கக்கிட்ட போய் கொடுத்து சைன் வாங்கிட்டு வந்து அதை அப்லோட் பண்ணணும். லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி தெலுங்கு மலையாளத்துக்கு. ரிலிஜியஸ் மைனாரிட்டிக்கு நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் போய் அந்த அப்ரூவல் வாங்கி சைன் வாங்கிட்டு வரணும். ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக அவங்கக்கிட்ட நீங்கள் சைன் வாங்கணும். கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருக்கிறவங்க அப்படி தான் அவங்க கொடுத்துருந்தாங்க 2024. 2025 ஏதாவது சேஞ்ச் இருந்தால் அப்போது ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேங்க. இதற்கடுத்து கோர்ட் ஆர்டர்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் வைக்கணும். அது ஒன்றும் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தேவைப்படாது. அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸாக அதுக்குரிய சர்டிஃபிகேட் வைங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனா, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனா அதுக்குரிய சர்டிஃபிகேட் வைங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா அதுக்குரிய சர்டிஃபிகேட் வைங்க. அந்த எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் யாருக்கு தேவைப்படுது அவங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. இது இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 7-8 ரெடியாக வச்சுக்கோங்க அட்மிஷன் முடிகிற வரைக்கும். எப்போது நீட்டுக்கு அப்ளிகேஷன் போடும்போது என்ன மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிங்களோ அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஒரு 8-10 ஃபோட்டோ ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் யூ நீட். லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, அதுக்கப்புறம் அந்த 7.5% ரிசர்வேஷனுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்குறது, இதெல்லாம் ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் ஆனதும் அதில் இருக்க ஃபார்மேட்டை 2025 ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் வாங்குறது சால சிறந்தது. அதுக்கு முன்னாடி 2024 ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிறத நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் வாங்குறது வந்து அக்செப்ட் ஆகாமல் கூட போகலாம். ஏன்னா 2025க்கு கால் ஃபார் வரும்ல, அதுக்கு ஒரு ப்ராஸ்பெக்டஸ் வரும்ல, அதில் அவங்க அனெக்ஷனில் போடுவாங்கல்ல, அதுதானே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து 2025 அட்மிஷனுக்கு வாங்கணும். அதனால் கொஞ்சம் அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.